ரசிகர்களோட மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனைக்கு உள்ளான படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மண்டேலா. யோகி பாபு ஹீரோவா நடிச்ச இந்த படம் தேர்தலை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு தேர்தல்ல ஜாதி எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, ஜாதியை வச்சு எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்றத தெளிவா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஓட்டால என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு ஓட்டை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மக்களுக்கு மொத்தமா வெளிச்சம் போட்டு காட்டின படம் மண்டேலா. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தேர்தலை பத்தின விழிப்புணர்வும் ஓட்ட பத்தின விழிப்புணர்வும் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருவி. அதித்தி பாலன் நடிப்புல வெளியான படம் இது. இப்படி ஒரு படத்தை இனி தமிழ் சினிமாவுல யாராலையுமே டைரக்ட் பண்ண முடியாது. நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணோட போராட்டத்தையும் அவ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றா அப்படின்றத இந்த படம் அப்படியே வெட்ட வெளிச்சமா காமிச்சிருக்கும். கூடவே அருவி படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிகளை பார்க்கும்போது யாராலையும் கண்டிப்பா அழாம இருக்கவே முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோக்கர். ராஜமுருகன் சமூகத்தின் மீதான காதல்ல எடுத்த படம் தான் இந்த ஜோக்கர். இந்த படத்துல தனக்குத்தானே ஜனாதிபதியா பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டு ஊர்ல நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு குரல் கொடுப்பாரு குரு சோமசுந்தரம். இந்த படத்துல ஊழல் அரசு, அதிகார வர்க்கம் எல்லாத்தையுமே அப்படியே தோலுரிச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த படம் சில ஆடியன்ஸ்க்கு சிரிப்பா இருந்தாலும் நிறைய பேர் இந்த படத்தை ரொம்ப ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்னைக்கு சொசைட்டில என்ன நடக்குதோ அதை அப்படியே படத்துல பார்க்க முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திரௌபதி. ஜி மோகன் இயக்கத்துல ரிச்சர்ட், ஷீலா நடிப்புல வெளியான படம் தான் திரௌபதி. இந்த படம் எக்கச்சக்க பிரச்சனைகளுக்கு அப்புறமா தான் ரிலீஸே ஆச்சு. ஆணவ கொலை நடக்கிறதே வேற ஒரு சதி திட்டத்துக்காக தான் அப்படின்றத இந்த படம் அப்படியே வெளிக்காட்டியிருக்கும். ஒரு புதிய சம்பவத்தை கதையா எடுத்து ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு மோகன்ஜி. இந்த படத்துக்கு இப்பவுமே நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலுமே திரௌபதி படத்தை கொண்டாடின மக்களும் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பரியேறும் பெருமாள். மாரி செல்வராஜ் இயக்கத்துல கதிர், ஆனந்தி நடிப்புல வெளியான படம் தான் இது. மாரி செல்வராஜ் இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் அவரோட டாப் கிளாஸான படமா கண்டிப்பா இந்த பரியேறும் பெருமாளும் தான் இருக்கும். அதுல முக்கியமா அந்த கடைசி ஷாட் இருக்குல்ல, 2 டீ கிளாஸ், அதெல்லாம் யாராலையும் மறக்கவே முடியாது. சாதிய அடக்குமுறைகளுக்கு சவுக்கடி கொடுக்கிற படமா இது இருந்திருக்கும். வாழ்க்கையில படிச்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அதே மாதிரி முன்னேறின நிறைய பேரோட லைஃப்ல இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்ததை மாரி செல்வராஜ் அவ்வளவு சூப்பரா காட்டியிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வழக்கு எண் 18/9. பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல வெளியான படம் தான் இது. சமூக ஏற்றத்தாழ்வு, குழந்தை தொழிலாளர்கள், ஊழல், ஆபாசம் அப்படின்னு இந்த படத்துல எல்லாத்தையும் உள்ளடக்கியிருப்பாரு. ஒரு கேவலமான காதல்னால ஒரு உன்னத காதல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றது இந்த படத்தோட கதை. இது கண்டிப்பா நிறைய பேரோட லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோலயோ இல்ல உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். யாரோ ஒருத்தன் பண்ற தப்புனால நம்மளோட லைஃப் பாதிக்கப்படும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கல்லூரி. பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல 2007ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இது நடிகை தமன்னாக்கு முதல் படம். இந்த படத்துல தர்மபுரி பஸ் எறியக்கூடிய சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம். கூடவே தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்துல 3 மாணவிகள் உயிரோட எரிக்கப்பட்ட ஒரு நிஜ சம்பவத்தையும் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.